அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இன்னைக்கு நாம திரைவம்சத்தில் பார்க்க போகிற போது படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இல்லைன்னா ஹாரர் த்ரில்லர் எப்படி வேணால் சொல்லலாம். இது 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு ஹாரர் கலந்து ஒரு ட்ரெஷர் அந்த மாதிரியான ஒரு கதை உள்ள படம். இந்த படம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதே டீம் போன வருஷம் ஒரு நொடின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடி தீர்த்த படம். அந்த படத்தோட ஹீரோவான தமன்னா அக்ஷன், அந்த படத்தை டைரக்ட் பண்ண மணிவர்மன், இவங்க தான் அந்த டீமில் இறங்கியிருக்காங்க, களத்தில் இறங்கியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா ஒரு நொடியே நல்ல ஓடிடியிலலாம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. தேட்டர்லேயே பார்த்துருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மளும் அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன், பார்த்துங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது இன்ஸ்டாகிராமில் கூட அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமும் அந்த தயாரிப்பு டீமும் ஒரு இது அறிவிச்சிருந்தாங்க, டேக் பண்ணியிருந்தா டிக்கெட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி. அது மாதிரி நான் பண்ணி அதில் செய்து அதுக்கு எனக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸு படத்தோட மியூசிக் டைரக்டரான திரு சஞ்சய் மாணிக்கம் அனுப்பியிருந்தார். நேற்றுக்கு நைட் ஷோ தான். நேற்றுக்கு நைட் ஷோ ஏஜிஎஸ் மதுரவாயிலுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே தேட்டரே கொடுத்துருந்தாங்க. நைட் ஷோக்கு கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு போய் பார்த்தா ஓரளவுக்கு மாடரேட்டான கூட்டம், ஓரளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே படத்தை ரசித்து பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிவ்அவே பண்ண படக்குழுவினருக்கும் கோஆர்டினேஷன் பண்ண இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான சஞ்சய் மாணிக்கம் அவர்களுக்கும் நம்மளோட நன்றியையும் ஷவுட் அவுட்டையும் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இப்போ தனுஷ் அவர்களோட 54வது படத்துக்கும் அவர் மியூசிக் பண்ண போகிறாருன்ற ஒரு விஷயமும் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள், அவரோட மியூசிக் இந்த படத்தில் நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்தது படத்தை. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூவில் இருக்கும். ஸோ ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ படம் பார்க்கலாமா வேணாமான்ற கால் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரிவ்யூ கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விறுவிறுப்பான ரிவ்யூவாக இருக்கும், அது உறுதி தான். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ தமன்னா அக்ஷன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து டைரக்டருக்காக படம் சான்ஸ் தேடிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அப்படி கதை சொல்கிறதுக்கு வெளியூர் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு. அது என்ன பிரச்சனைன்னா, அவங்க வீட்டுக்கு வெளியில் காளி வெங்கட் 4-5 பேரால் துரத்திட்டு வரப்பட்டு அங்கே கொலை செய்யப்படுறாரு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போய் கொலை செய்யப்படுறாரு, உயிரை விட்டுறாரு. அவங்க துரத்திட்டு வந்தவங்களாம் காணாமல் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் உங்கள் வீட்டுக்குள்ளே காம்பவுண்டில் குதித்து உள்ளே இந்த மாதிரி நான் ஒரு அமைச்சரோட பிஏ தான், எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால் அமைச்சரோட ஒரு 57 கோடியை நான் ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் இந்த கடலூர் கிட்ட ஒரு இடத்துல ஒரு பதுக்கி வச்சுருக்கேன். அந்த லொக்கேஷன் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதில் போயிட்டு என் பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு 40 லட்சத்துக்காக தான் அந்த பணத்தை நான் கையாடல் பண்ணேன். 40 கோடி 57 கோடியை நான் ஒழிச்சு வச்சேன். ஸோ அந்த பணத்தில் 40 லட்சத்தை அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதில் அவருக்கு அனுப்பிட்டு என் பொண்ணை காப்பாற்றிருங்க. ஸோ இந்த பிரச்சனையில் என் ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க, நானும் இப்போ உயிரை விட்டுருவேன். ஸோ என் பொண்ணையாவது அட்லீஸ்ட் காப்பாற்றுங்க, தயவுசெய்து அவள் சாக விட்டுறாதீங்க, 40 லட்சம் போக மீதி எல்லா காசையும் நீங்களே பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் உயிரை விட்டுறாரு. ஸோ அவங்க பக்கத்து வீட்டில் நெய்பராக இருக்க அவரோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டும் இவங்க வீட்டுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அதுக்கப்புறம் தமன்னா ஆக்ஷனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ தமன்னா ஆக்ஷன் இந்த பாடியை காளி வெங்கட் பாடியை ஒழிச்சு வச்சிடணும். ஏன்னா இல்லைனா எம்எல்ஏ ஆட்கள் தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளையும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த பணத்தை நம்ம எடுத்து செட்டில் ஆக முடியாதுன்னு சொல்லி அந்த நெய்பராக இருக்க ஃப்ரெண்டும் தமன்னா ஆக்ஷன் அப்புறம் ஒரு 4-5 பேர் டீமாக போயிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக கடலூருக்கு அவர் சொன்ன லொக்கேஷன் போகிறாங்க. அங்கே போனால் திடுக்கின சம்பவங்கள், எதிர்பாராத ஒரு மிஸ்ட்ரியான சம்பவங்கள், ஒரு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, இந்த ஹீரோவும் அவங்க டீமும். ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா, அந்த பணத்தை எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் நடந்த அங்கே அமானுஷ விஷயங்கள் என்னன்றது தான் பரபரப்பான கிளைமேக்ஸோடைய முடிகிற பேலன்ஸான முடிச்ச கதை. படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா படம் நல்லாவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாகவே போகுது. செகண்ட் ஹாஃபும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தில் ஹீரோவான தமன்னா ஆக்ஷன் ஏற்கனவே ஒரு நொடி படத்துலேயே கவனம் எடுத்திருப்பாரு. அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லாவே இதில் வடிவமைச்சிருக்காங்க. அவர் லாட்டின் தெரியும், அப்புறம் அந்த அமானுஷ விஷயங்கள் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்க மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே படத்துக்கு எடுபடுது. அது இல்லாமல் அவர் வர அந்த ஆக்ஷன் சீன்ஸு, அது இல்லாமல் ஒரு படத்தில் எலிவேட் பண்ணிக்கூடிய அளவில் பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிற ஹீரோவான தமன்னா ஆக்ஷன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸான நடிப்பு அவருக்கு கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அவருக்கு ஒய்ஃபை
மால்வி மல்கோத்ரா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களும் கொடுத்த கேரக்டரை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியனாலும் ஓரளவுக்கு அவங்க கேரக்டர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடிப்பு நல்லா இருக்கு. அது இல்லாமல் கூட வர சக நடிகர்களும் கேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியரான முகம்னு பார்த்தா காளி வெங்கட்டும், திரு வேல ராமமூர்த்தி அவர்களும் தான். ஸோ காளி வெங்கட் வந்து பிஏ கேரக்டரில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. வேல ராமமூர்த்தி வழக்கம் போல் மிரட்டுறாரு. அவரோட அந்த ஒரு அரசியல்வாதி கேரக்டரில் வந்து நல்ல ஒரு கரப்டட் அரசியல்வாதி மாதிரியான கேரக்டர் நல்லா மிரட்டியிருக்காரு. அவருக்கும் இன்னும் நல்லா எழுதிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது அவர் கேரக்டரும். அது இல்லாமல் படத்தில் வந்து முனிஷ்காந்த் வந்து காமெடி அங்கங்கே ஓரளவுக்கு நல்லா எடுபடுது. ஓரளவுக்கு படத்தை ஃபீல் குட்டாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகிறதுக்கு அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது. அவர் படம் எண்டு வரையும் கொண்டு போயிருக்கலாம். நடுவில் அவரையும் வந்து இது பண்ணிடுறாங்க. அவரோட கேரக்டர் முடிச்சு விட்றாங்க. என்னன்னு சொன்னால் ரிவீல் ஆகிடும். படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் படத்துக்கு மியூசிக் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் தான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தனுஷ் அவர்களோட 54வது படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ண போகிறாருன்ற விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இனி வருங்காலங்களில் நிறைய படங்கள் அவர் கிடைக்கும். ஏன்னா அந்த படத்தில் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் படத்தை எலிவேட் பண்ணியிருக்கு. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போகிறதுல அந்த சவுண்ட் டிசைனிங்கும் மியூசிக்கும் வந்து படத்துக்கு நல்லாவே படத்துக்கு பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்குது. படத்தில் ஓரளவுக்கு விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நாய் வர கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா சொல்லக்கூடிய அளவில் கொஞ்சம் பிசிறு தட்டுது. அது மட்டும் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி படத்தில் கேமரா ஒர்க்கும் நல்லாவே இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளேயே பாலடைஞ்ச ஒரு பழைய பில்டிங் மாதிரியான இதில் சுற்றி எடுத்திருக்க கேமராமேனுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். அது நல்லாவே பண்ணியிருக்காரு. கேமராமேனுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னன்னா படம் வந்து என்ன மோடில் கொண்டு போகிறதுன்னு டைரக்டர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா படம் வந்து அந்த ட்ரெஷர் 2 மாதிரி கொண்டு போயிருந்தாலே இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஏன்னா கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வந்து மிரட்டிட்டாங்க. அந்த ஓமன் படம் ஜென்ம நட்சத்திரம் 1991 வந்தது. அந்த மாதிரியான ஒரு 10 நிமிஷத்தை வந்து கடத்தோட எண்டில் காட்டி மிரட்டிட்டாங்க. உடனே படம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு போயிருக்கணும். இல்லைனா அந்த பணத்தை எடுக்கிற போது வர சவால்கள், வில்லன் கோஷ்டிகள் அந்த மாதிரி வச்சு கொண்டு போயிருந்தா கூட படம் விறுவிறுப்பாக போயிருக்கு. அந்த இடத்துலையும் வர பிரச்சனை வந்திருக்காது. ஸோ டைரக்டர் வந்து படத்தை வந்து ஹாரர் ஃபிலிமாக கொண்டு போகிறதா, இல்லைனா அந்த பணம் எடுக்கிற மாதிரியான அந்த ட்ரெஷர் ஹண்டர் மாதிரியே கொண்டு போகிறதா, இல்லைனா படத்தை வந்து த்ரில்லர் மாதிரி கொண்டு போகிறதா, இப்படி சஸ்பென்ஸ் மாதிரி கொண்டு போகிறதான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸான மாதிரி இருக்குது. ஸோ ஒரே மோடில் ஒன்று இந்த ஜென்ம நட்சத்திரம் மாதிரி கொண்டு போயிருக்கணும். பழைய 91 வந்த ஓமன் மாதிரி ஜென்ம நட்சத்திரம் மாதிரி கொண்டு போயிருக்கணும். இல்லைனா இந்த மங்காத்தா மாதிரி பேங்க் ஹெஸ்ட் த்ரில்லர் படங்களில் வர மாதிரி பணத்தை எடுக்கும்போது வர சவால்கள் மாதிரி வச்சு போயிருந்தா, ஏதாவது ஒரு மோடில் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த ஓமன் மாதிரி படங்கள் மாதிரி கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி வருது. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு சின்ன ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. படத்தில் எந்த இடத்துலையும் வந்து இந்த ஒரு ஹாரரான எலிமெண்ட்ஸு ஒர்க் அவுட் ஆகலைன்றது தான் உண்மை. சின்ன சின்ன ஜம்ப்ஸ்கேர் இருக்குது. அது கொஞ்சம் எலிவேட் பண்ணுது. படம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு போயிருந்தால் படம் கொஞ்சம் வேறு லெவல் த்ரில்லர் மாதிரி, இந்த ஹாரர் த்ரில்லர் மாதிரி போயிருக்கும். அந்த ஜானரில் போயிருக்கும். இப்போ வந்து ஹாரர் த்ரில்லராகவும் இல்லாமல் இந்த பேங்க் ஹெஸ்ட்டு, இந்த பணம் எடுக்கிற மாதிரியான அந்த த்ரில்லர்கள் மாதிரி இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் சின்ன குறையாக பார்க்கப்படுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் கண்டிப்பாக ஒரு அபோவ் ஆவரேஜ். தியேட்டரில் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ நான் நேற்று நைட் ஷோ தான் பார்த்தேன். ஓரளவு நல்ல கூட்டம் தான் இருந்தது. ஸோ தியேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு அபோவ் ஆவரேஜான படம் தான். ஸோ பார்க்கலாமா வேணான்ற காலை நீங்கள் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம். தியேட்டர்லேயே பார்த்துக்கலாமோன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். ஏன்னா தியேட்டரில் பார்த்தா தான் அந்த ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ், அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். படத்தில் வந்து ஒரு சில அந்த ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ஃபேமிலியோட பார்க்கலாம். 16+ அது மைண்டில் வச்சிங்க. U16+ சின்ன பசங்களுக்கு உகந்த படம் கிடையாது. படத்தில் வந்து ரத்தம் தெரிவிக்கும் காட்சிகள், கொஞ்சம் அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜ் தான் வெர்டிக்ட்டு. ஸோ இந்த டீம் அடுத்த படம் இன்னும் சிறப்பாக கொண்டு வருவாங்க, நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நொடி படத்தோட அந்த ஒரு நம்ம ரிவ்யூ வந்து டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன் பாருங்கள். ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.